ஹாய் ஆரஞ்சு ரத்தங்களே, நேத்து எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன். நேத்து எபிசோடோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம். பட் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் பேசுறது கூட ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைனலிஸ்ட் 5 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்கள பத்தின 5 வீடியோஸ், அதாவது ஏவி என்று சொல்லப்படுகின்ற பயண வீடியோ, அதை மட்டுமே போட்டு காமிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிமாலயான்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன். இதை பத்தி நம்ம என்ன பேசுறது உங்கள்கிட்ட, பட் இருந்தாலும் ஏதோ வத்தல் தொத்தல் மாதிரி அங்கங்க ஒரு சில கண்டென்ட்லாம் இருந்துச்சு. அதோட சேர்த்து உங்களுக்காக சிறப்பு அன்சீனும் சேர்த்திருக்கோம். அதெல்லாம் சட்டு புட்டுன்னு பார்த்துடலாமா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நடந்த நட்பை பாராட்டிய தருணங்கள் அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அழகான தொகுப்பா போட்டு விட்டாங்க. அதை பார்த்து ஒரு சிலர்லாம் கண்ணு கலங்கினாங்க, ஒரு சிலர்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. அதுல முக்கியமா விஷால் கண் கலங்குறப்போ அன்சிதா தொடச்சு விட்ட அழகு இருக்கே, எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? இந்த கன்றாவிலாம் பேச சொல்லிட்டு இருக்கிற அந்த டைம்ல நம்ம கேமராமேன் அர்ணவ் மூஞ்ச காம்பாருன்னு நினைச்சேன், பட் பயபுல ஏமாத்திடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தர்ஷிகா இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் நார்மலா இருக்காங்க, ஆனா நான் நார்மலா இருக்க ட்ரை பண்றேன், இருந்தாலும் முடியலப்பா. வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, நீ டாப் 5ல வந்திருக்க வேண்டிய ஆளு, ஏன் விட்ட உங்க 2 பேருக்குள்ள அது மட்டும் இல்லன்னா இது கண்டிப்பா நடந்திருக்கும் இப்படின்னு என்ன சரமாரியா கேள்வி கேக்குறாங்க. ஏங்க நான் வேணும்னேவா பண்ணேன், எனக்கு தெரியலங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாம சௌந்தர்யா என்ன கேக்குறாங்க, விஷாலுக்கும் அன்ஷிதாக்கு ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் இவரு கண்டு தெரியாது போல இருக்கு சார். இதுக்கு பேர் தான் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சிதைக்கிறாம சித்தப்பான்னு சொல்ற கதை. பாவம் குழந்தைக்கு தெரியவே இல்லை அன்ஷிதாக்கும் விஷாலுக்கும் லவ்ஸ் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. இதை தர்ஷிகா சைன் லாங்குவேஜ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சௌந்தர்யா ஷாக் ஆகி, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு நோண்டி கேட்க, ஆமாடி இவங்க 2 பேருக்குள்ள இது நடக்குது, பட் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, சைடுல சைலண்டா போயிதுங்க ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்குதுங்க. அப்படியாங்க? ஆமாங்க. அவன் அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? என்ன பண்ணலன்னு கேளுங்க, இவன் ஒரு புத்திசாலியான ஃப்ராட் சார். இத ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த ஃபீலிங்ஸ் குள்ள போயிருக்க மாட்டேன்ல. இப்ப வந்து கேட்டா நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்றாரு. அவர் எனக்கு ஸ்பேஸ்லாம் கொடுக்கல, நான் தான் எனக்கு பிடிக்கும்னு ஸ்பேஸ் கொடுத்தேன். ஆனா நீங்க அதுக்கான ஹோப்பு கொடுத்தீங்க. ஹோப்பு இதை நான் தட்டி கேட்கணும் தான் உள்ள வந்தேன், கேட்டுட்டேன். தட்டி கேப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் போய் எல்லார்ட்டையும் அழுகுறான், இப்படி ஆயிடுச்சு நான் அந்த மாதிரிலாம் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை நான் வெளியில இருந்து பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்கும், எத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்ப நான் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பேன். அண்ட் நீ என்கிட்ட சொல்லியிருக்க இந்த வீட்லயே நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. சோ இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியா இருக்கு, கிடையாது அப்படின்னு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க விஷால பத்தி. பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். இத வந்த அன்னைக்கு ஃபேட்மேன் கேட்டார் தெரியுமா, இன்டர்வியூல அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்பயிலே மூஞ்சில் அடிச்ச மாதிரி விஷால்ட்ட போய் நறுக்குன்னு கேட்டிருந்தா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும், அண்ட் உங்களுக்கு கொடுத்த ஹோப்புக்கான ஆன்சர் எங்களுக்கும் கிடைச்சிருக்கும். பட் இப்போ வந்து பேசி என்ன பிரயோஜனம்? ஜெயிலர் படத்துல சொல்ற மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டேன் அன்ஷிதாவோட. இப்போ என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுது, பட் அந்த டைம்ல நீங்க ஏன் கேட்கலன்னு புரியுது. எல்லாரும் விஷால பார்த்து பரிதாபப்படுறாங்க. இந்த டைம்ல போய் நான் ஏதாவது என்னோட கேள்வியெல்லாம் கேட்டு இன்னும் வன்மத்தை சம்பாரிச்சுக்கிறதுக்கா அப்படின்றதுக்காக தான் கேட்காம இருந்திருக்கீங்க. ஆனா என்னதான் பிளாஸ்டர் போட்டு ஒட்டினாலும் காயத்தை வேணா மறைக்க முடியும், வலியை மறைக்க முடியுமா? அவன் நிறைய வாட்டி கேட்டிருக்கா, உன்னால யாராவது வாழ்ந்திருக்காங்களான்னு. இப்ப என்னால அவ வாழட்டும். அடுத்து பவித்ரா தர்ஷிகாட்ட என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த பர்சன் இருக்காங்கல்ல, அந்த பர்சனை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஒன்னு பேசினாங்க, இப்போ ஒன்னு பேசுறாங்க, இதுல எது உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு கேட்டாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோமா, நம்ம கேமராமேன் தெய்வம் பொசுக்குன்னு கேமராவை திருப்பி அன்ஷிதாவை காட்டினாரு. அப்பதான் இவங்களை பத்தி பேசுறாங்கன்னு புரிஞ்சு சோ அவங்கள மைண்ட்ல வச்சுட்டு தர்ஷிகா சொல்றதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறப்போ பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சோ கேமராமேன் அண்ட் எடிட்டர் தெய்வத்துக்கு மிகப்பெரிய நன்றி. Nothing personal, just service. சோ பவித்ரா ஒண்ணுமே புரியல உலகத்துலன்னு பாட்டு பாடிட்டு தலையில கை வச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் தர்ஷிகா சொன்னாங்க, ஆரம்பத்துல இருந்தே அன்ஷிதா கதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு, ஆனா இல்லன்னு சொல்லி சமாளிச்சா. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தியா, எல்லாமே நடிப்புடி. காலைல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ போட்டாங்க தெரியுமா, அதை பார்த்துட்டு அவன் சொன்னா பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு. அததான் என்னால தாங்கவே முடியல. இதெல்லாம் பார்த்து சுனிதாவே என்ன வந்து கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனாங்க. அப்ப பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சுனிதா போய் கட்டி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா விஷயம். ஆனா காமெடி என்னன்னா, பக்கத்துல அன்ஷிதாவும் இருந்தாங்க, அவங்களுக்கு சுத்தமா புரியல. இன்னாடி எல்லாம் ஓகேவா, ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தர்ஷிகா சொல்றப்பதான் கிளியர் பிக்சரா புரிஞ்சு, கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி. அதாவது சுனிதா கட்டி பிடிச்சது கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே அன்ஷிதாக்கு விஷால் மேல இருந்திருக்கு. ஆனா இவங்க போய் கேக்குறப்போ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, we are just friends அப்படின்னு கதறி எழுதாங்க தெரியுமா ஆனந்தி கிட்ட. அதெல்லாம் ஃபேக், நடிப்பு அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. உண்மையா சொல்லித்தானே அவனோட தம்பி. பட் தர்ஷிகாக்குள்ள விஷால் மேல இப்பவும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன், நம்ம லவ் பண்ற பையனோ
பையனோ பொண்ணோ எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்களோட சேர்ந்து லவ் ஃபீலிங்கோட சுத்துறப்போ அவங்களுக்கு அந்த வலி இருக்குமா இல்லையா? அதுக்காக லவ் பண்ண வேணாம்லாம் சொல்ல, வீட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி வேணா லவ் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டு கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, அது ஒரு அன்சீன் பார்த்தேன். அதுல கேஷுவல் ஹேண்ட் ஷேக் மாதிரி தான் தெரிஞ்சு, ஆனா டீடைலா டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நார்மல் ஹேண்ட் ஷேக் கிடையாது, லவ் அப்படின்னு. உன்னை ஏமாத்துனதுக்கு நான் எந்த நியாயமும் சொல்ல முடியாது அங்கிதா. சோ ஃபைனலி தர்ஷிகா என்ன சொன்னாங்க, சரி வீடு அடி வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு லாஸ்டா தட்டி விட்டாங்க. ஆனா எண்டு கார்டு போட போறதுக்கு முன்னாடி சிறப்பா ஒண்ணு செஞ்சாங்க. அந்த ஒருத்தர் இப்ப அன்ஷிதான்ற இந்த ஒருத்தர் கிட்ட ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருல்ல, இதே மாதிரிதான் எக்ஸாக்ட்லி அச்சு பிசராம என்கிட்ட அப்படியே பண்ணாரு அப்படின்னு போற போக்குல சூ அப்படின்ட்டு போயிட்டாங்க. முதலாளி அவன் ஆளை மட்டும்தான் மாத்திருக்கான், ஐடியாவை மாத்தவே இல்லை. அதுக்கேத்த மாதிரி அடுத்த சீன்ல பார்த்தா இதுங்க ரெண்டும் உட்காந்துக்கிட்டு கவின் லாஸ்லியா ஸ்பாட்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன் எல்லா சீசன் காதல் ஜோடிகளும் அங்கேயே உட்காந்து பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மேபி கேமராவோட கவரேஜ் அங்கதான் கிளியரா இருக்குமா, இல்ல கவரேஜ் கம்மியா இருக்கும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இப்போ நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்ப விஷால் கேக்குறாரு, அசினே நான் எங்கயாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? ஆமா. எத்தனை தடவை? நிறைய. சரி சாரி, இட்ஸ் ஓகே. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் அண்ட் உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். எது எனக்கு உன்னை பிடிக்குமா? ஐயோ என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஒரு வெக்கம் வேற பட்டாங்க. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அப்போ உனக்கு பிடிக்காது, சரி பிடிக்காதுன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு மாறி மாறி ஊடல் கூடல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அம்மா கிட்ட போய் சொல்லு நான் ஓகேன்னு. அது எதுக்கு நான் சொல்லணும்? இப்ப நம்ம பண்றதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். சரி சொல்லாத. சரி எது சொன்னாலும் ஒரு மாதிரி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்காளே அப்படின்னு காதலோட கோச்சிக்கிட்டாரு. ஏம்மா நீ படம் ஓட்டுனது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இல்ல தெரியாம கேக்குறேன், இவங்க ரெண்டு பேரும் என்ன ட்ரை பண்றாங்க? என்னையா போய் இன்டர்வியூல கோத்து விடுற, உன்னை பாரு எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்ஷிகாவோட கண் பார்வையில தெரியற மாதிரி கதற லவ் பண்ணி அவங்களை கடுப்பேத்ததுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல யார் பார்த்தா நமக்கு என்ன, நம்ம ரெண்டு பேரும் காதல் அப்படின்ற கடல்ல தொபுக்கடின்னு குதிச்சு பச்சக் பச்சக்கு நீச்சல் அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பட் விஷால் அவர்களே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெண் பாவம் பொல்லாதது. அண்ட் அன்ஷிதா அவர்களே அது உங்களுக்கும் பொருந்தும். சோ பார்த்து பொழைச்சுக்குங்க. ஏற்கனவே நம்மளால ஒரு விக்கெட் வெளியே அவுட், இப்ப மீண்டுமா நிறுத்தம், எல்லாத்தையும் நிறுத்தம். ரைட். இதை தவிர்த்து நேற்று எபிசோட்ல பெருசா ஒன்றும் கிடையாது. 5 பேரோட ஏவி மட்டும் போட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் சைட்ல இருந்து மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து ரொம்ப பெருமைப்படுத்துற மாதிரி பேசினாரு. அவங்களும் தேங்க்ஸ் சொல்லி என்ஜாய் பண்ணி வீடியோவை பார்த்தாங்க. இதை தாண்டி எதுவும் நடக்கல. சோ உங்களுக்காக அன்சீன்ல நடந்த ஒரு சில மேட்டர்லாம் சொல்றேன். சொல்லு. இப்போ நம்ம 2 அன்சீன் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த கேங் எல்லாம் சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா முந்தா நேத்து. அப்படி ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அன்ஷிதா என்ன சொன்னாங்க, இது நார்மலா ஆடின மாதிரி தெரியலையே, ஜாக்கோட எவிக்ஷனை கொண்டாடுற மாதிரி இருக்கே அப்படின்னு கலாய்க்க, அதுக்கு ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, இப்போ என்ன அவங்களோட எவிக்ஷனுக்காக ஆடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது அப்படியே இருக்கட்டும், இப்ப பாரு அதை நினைச்சு எக்ஸ்ட்ராவா ஆடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜெஃப்ரி ஆடுறேன், இப்போ எனக்கு ஆடணும் ரொம்ப தோணுறா. இதனாலே வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு புடக்கிறீங்க. நம்ம என்ன நினைச்சோம், இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அக்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அந்த கவலை கூட இல்லாம ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனா ஜாக் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஆடுறன்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா குத்து போடுறாரு. நல்லா பாத்துக்குங்க ஜாக்லின் உங்க தம்பிய. இது மட்டுமா, அடுத்த கிளிப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, தர்ஷா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்ப போய் நம்ம ஜெஃப்ரி அவங்களோட இடுப்புல இவரோட விரலால பச்சக்குன்னு ஒரு குத்து குத்துறாரு. அவங்களும் துள்ளி குதிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. மேடம் என் தலைவியை பாத்தீங்க. ஐயோ மேடம் தெரிஞ்சுக்கிட்டியா? பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே, அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. பட் கேமராவோட ஆங்கிள் கரெக்டா தெரியாதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலே இடுப்புல தான் குத்துனாரா இல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. நம்ம மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஜெஃப்ரி மறுக்கா இந்த ஆங்கிள் போய் பச்சக்குன்னு இன்னொரு குத்து குத்துறாரு. கேட்டா அக்காவா. இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. சூப்பர். ஆனா ஒண்ணு, ஆர்னவ் அப்ப சொல்றப்ப புரியல, இப்ப புரியுது, தெள்ள தெளிவா புரியுது. தெரிகிறதா? சரி நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே. இப்போ வரைக்கும் இத்தனை டிக்கெட் வீட்டுக்குள்ள இருக்குது. மோஸ்டா இன்னைக்கு நைட் அமுச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம். இல்ல அதெல்லாம் முடியாது, டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்ல போறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நாங்க கண்டென்ட் கொடுப்போம் இல்ல கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் முடிவு பண்ணாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த சீசன்ல மட்டும்தான் கட்சி நாள் வரைக்கும் கண்டென்ட் இருக்கு. அதுக்கே இந்த பிக் பாஸ் குழுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த சீசனும் நல்லா பண்ணுங்க. சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.